இசைஞானி இளையராஜா சார் அவர்களுக்கும் உலகநாயகன் கமல் சார் அவர்களுக்கும் என் நண்பர் வெற்றிமாறன் அவர்களுக்கும் என் செல்லம் பாரதி ராஜா சார் அவர்களுக்கும் மற்றும் வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு ரொம்பவும் நம்புறதும் அடிக்கடி சொல்கிறதும் உண்டு. வாட் யூ திங்க் யூ பிகம். மேனிஃபெஸ்டிங். நம்மள பல பேர் இரவு தூக்கம் இல்லைன்னா இளையராஜா சாரோட பாட்டை அப்படியே கேட்டுட்டு எதமாக மெய் மறந்து தூங்குவோம். ஆனால் நான் பல இரவுகள் இளையராஜா சாராகவே நடித்தா எப்படி இருக்கும்னு என் மனசில் நடித்து பார்த்துட்டு படுத்துகிட்டே இருந்திருக்கேன் தூக்கம் இல்லாமல். மேனிஃபெஸ்டிங். நான் 2 பேருடைய வாழ்க்கை வரலாறு தான் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒன்று இசைஞானி இளையராஜா அவர்களுடையது, இன்னொன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடையது. ஒன்று நடக்குது. இது எனக்கு மிகப்பெரிய கர்வத்தை கொடுக்குது. இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது, இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குங்கிறது. நான் இளையராஜா சாருடைய ரசிகன், பக்தன். அவருடைய இசைதான் எனக்கு துணை, மை கம்பேனியன். இது எல்லாருக்குமே பொருந்தும். அதை தாண்டி அவருடைய இசை எனக்கு ஒரு நடிப்பு ஆசானும் கூட. எனக்கு நடிப்புன்னா என்னன்னு தெரியாத காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு காட்சியை படமாக்கிறதுக்கு முன்னாடி அந்த காட்சிக்கு தகுந்த மூடில் இருக்கிற ஒரு இளையராஜா சாருடைய பாடலையோ பிஜிஎம்மையோ கேட்பேன். அந்த இசை அந்த காட்சியை எப்படி நடிக்கணும்னு எனக்கு சொல்லும். அதை அப்படியே உள்வாங்கி அந்த காட்சியில் நான் நடிப்பேன். வெற்றிமாறன் ஒரு சில தடவை இதை பார்த்துருக்காரு நான் பண்ணுறத. இப்போவும் இது ஒரு பெரிய சேலஞ்ச், இந்த கதாபாத்திரத்தை நடிக்கிறது பெரிய சேலஞ்ச், பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா இப்போவும் அதே இசை எனக்கு சொல்லும் அதை எப்படி நடிக்கணும் அவராகவே அப்படின்னு. ஸோ இப்போ மேலே வரும்போது, சார் நீங்கள் முன்னாடி போங்க, நான் அப்படியே உங்களை பின்னாடி ஃபாலோ பண்ணி வரேன்னு. நான் என்ன உனக்கு கைடா அப்படின்னு சார் கேட்டார். கைடு தான் சார், கைட் பண்ணிகிட்டே தான் வந்துட்டுருக்கீங்க இவ்வளோ வருஷமாக. நான் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே தான் இருக்கேன். ஏற்கனவே சொன்ன ஒரு இன்சிடெண்ட் தான், நான் திரும்பியும் சொல்கிறேன். நான் ஒரு பாடல் விடுதலைக்காக ரெக்கார்ட் பண்ண வரும்பொழுது சார் என்னை கேட்டாங்க, போய் பாடு அப்படின்னா. போகும்போது அவர் அங்கேயே இருந்தார். சார் நீங்கள் இங்கே தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் என்னைக்கு உன் கூட இல்லை அப்படின்னு திருப்பி என்னை கேட்டார். ஆமாம் சார், என் அம்மா வயிற்றில் நான் இருக்கும்போதுலேருந்து நீங்கள் என் கூடயே தான் இருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்போவும் அதுதான் உண்மை. கூடவே தான் இருக்கார், கூடவே தான் இருப்பார். நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம முன்னாடி நிறைய பேர் பேசுறதுனால நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம யோசிச்சுட்டு வந்துடுது, போயிடுது. வெற்றி ஒரு சில விஷயங்களை அப்படியே போகிற போக்கில் அடிச்சிட்டாரு. இப்போ ஒரு ஆர்டிஸ்டாக நான் இதோ எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன். அந்த அழைப்பு இளையராஜா சார் கிட்ட இருந்தே எனக்கு வந்தது. இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் நெகிழ்ச்சியையும் எனக்கு கொடுக்குது. இசையாகவே, இசை ஞானியாகவே, இசையின் கடவுளாகவே நடிக்கக்கூடிய வாய்ப்பை அந்த சிவன் எனக்கு கொடுத்துருக்காரு. அதை நினச்சி ரொம்ப நெகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே இதை வாழ்த்த வந்திருக்கும் கமல் சார், அவருக்கு இசை மீதும் இசைஞானி மீதும் இருக்கும் காதலையும் அன்பையும் இதை காட்டுது. ரொம்ப நன்றி சார். அருண் நிறைய ப்ரெஷர் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். எந்த ப்ரெஷரும் எடுத்துக்காதீங்க. இதை என்ஜாய் பண்ணி பண்ணுற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு படைப்பில் நம்ம இருக்கோங்கிறத என்ஜாய் பண்ணணுமே தவிர நம்ம அதை ப்ரெஷர் எடுத்துக்கூடாது, சேலஞ்சாகவும் நினச்சக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் இவ்வளவு மட்டுமே பேச நான் நினைக்கிறேன்.
இசையை பற்றியும் இசை ஞானியை பற்றியும் பேசும் ஒரு மேடை வரும். அப்போ நான் விரிவாக இன்னும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஐ எம் ஸோ பிளெஸ்ட். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃபார் கம்மிங் அண்ட் பிளெஸிங் அஸ். இப்போதைக்கு ஏனோ தெரியல, ஒரு ஓரமாக நின்று குயில் பாட்டு அப்படிங்கிற பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது எங்கள் அப்பா இப்படி நின்று பார்த்துட்டு இருந்த அவருடைய முகம்தான் எனக்கு இங்கே ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இங்கேருந்து போகும்போது அவருக்கு ஃபோன் பண்ணி நான் கண்டிப்பாக இதை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்னும் நிறையா இருக்குது, அப்புறம் லேட்டர் பேசுறது கண்டென்ட் இருக்காமல் போயிடுங்கிறதுனால இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா ஏதோ ஒரு புதிய உலகுக்கு வந்த மாதிரி சொல்ல வரும்போது, என் நண்பன் இளையராஜா உலகத்தில் நம்ம எதையும் அதிசயமாக பார்ப்போம். உலக அதிசயங்கள் எத்தனையோ சொல்லுவாங்க. இன்றைய அதிசயம் தாஜ்மஹால் சொல்லுவாங்க. இப்படி ஒன்று அதில் இளையராஜா ஒரு பெரிய நினைவு. இந்தியாவிலேயே இதுவரையிலும் நானும் சினிமா கலைஞனாக வந்திருக்கேன், எத்தனையோ மியூசிக் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அவனை சைல்ட்ஹுட்லேருந்து நான் கூடவே வந்தவன். அது என்ன சக்தியோ அவனுக்கு, அவன் கண்ணை பாருங்க, ஒரு பவர்ஃபுல் ஐஸ். அந்த முதல்ல மூஞ்சிலிருந்து இப்படி என்னடான்னு மேடை நாகரிகருதி நான் பேசவில்லை என்று தவறாக எடுத்து விடாது. ஏன்னா நான் இளையராஜா அவர்கள் சொல்லலாம், ஆனால் சொல்ல முடியல. அவன் தான் எனக்கு சொல்லி பழக்கம். அதனால் அதை யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. சின்ன வயதிலிருந்து நான் ராஜாவை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப அதிசயம். பக்கத்தில் இருந்து நான் வளர்ந்த நானே அதிசயப்படுறேன். When he compose, he forget himself. அவன் மூச்சோட இசையாக தான் வெளியே வரும். சும்மா அந்த விரலை வச்சு தட்டுனா நம்மளுக்கு இசைச்சு தந்தாங்க. ஹார்மோனியை பெட்டி அவன் கீபோர்டு வாசிக்கிறதில்ல. அந்த ஹார்மோனியை பெட்டி என்னை வாசி அவனை போட்டு துன்புறுத்தி எல்லா விரலையும் இழுத்துக்கிறான். அவனும் ட்ரை பண்ணுறான், நல்ல மியூசிக் இல்லாமல் விட்டுருவான்னு. விட மாட்டேங்குது இந்த ஹார்மோனியம். கைவி அப்பேற்பட்டோம். ஏன்னா உள்ள நுழைஞ்சோன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனாக இளையராஜாவுக்கு பார்த்து நடாவாள். இந்திய மாநிலங்களில் எத்தனை மாநிலங்கள் இருக்கிறதோ அத்தனையும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய விழா நடத்த வேண்டும். அன்னைக்கு நான் அந்த விழாவில் கலந்துக்கணும் ஒரு ஆசை. அது ஒரு தூய்மையான சட்டை, தூய்மையான மூஞ்சி. எப்படா என் கூட தான் இருந்தேன், எப்படி இப்படி ஒரு ஞானம் வந்துச்சு? சின்ன வயசுலேயே ஞானம். நான் எல்லா இடங்களும் சொல்லுவேன். அந்த காலத்து இன்னைக்கு என்ன, அந்த காலத்திலே ஒரு கம்பியை போட்டுக்குவோம், இதில் கட்டுவான், இந்த கம்பியை இங்கே போய் கட்டுவோம், ஒரு பூட்டு எடுத்துக்குவோம். நல்லா கவனிங்க, இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். டொங்கின்னு ஒரு தட்டுவான், இது வைப்ரேஷனில் இந்த ஸ்ட்ரிங் இப்படி போகும்ல, வாசம் பூட்டை வச்சுக்கிட்டு ஒரு அதிசய பிறவின்னு மடினார் இருக்க சொல்லலாம். உண்மையிலேயே ஒரு அதிசய பிறவி. காலங்களால் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்திய மாநிலமும் தமிழ் மாநிலமும் இளையராஜாவை மறக்க முடியாது. நானே அசந்து போறேன். கூடுதல் ஒரு பெற்ற தாய் தகப்பனுக்கு பிள்ளையா அவங்களுக்கே அதிசயப்பட வச்சிரும். அதுபோல ஒரு நண்பனாகவும் எனக்கு தெரியல, உன்னை பற்றி பேசுறது கூட எனக்கு அருகு இருக்கான்னு தெரியல. தி கிரேட் இளையராஜா. இது ரொம்ப கஷ்டம்.
இந்த படம் பண்ணுறது. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பண்ணணும். அவனோடு இருந்து வளர்ந்து ஒவ்வொன்றையும் கவனித்து செய்யணும். பெரிய பொக்கிஷமாக வர வேண்டும். ஒரு சினிமா மாதிரி வரக்கூடாது. இந்தியாவில் மிகப்பெரிய பொக்கிஷம் இளையராஜா. அது வரும். அது தனுஷ் எனக்கு ஆச்சரியம், எப்படி கடவுள் போய் இப்படி சேர்த்து வைக்கிறாரு. நான் ரொம்ப அதிசயப்படுத்துவேன். தனுஷ் ஐயோ எப்படி நான் நடிகனாக எடுக்கிறதா, இயக்குனராக எடுக்கிறதா, எழுத்தாளனாக எடுக்கிறதா, எந்த இதுக்கும் கட்டுப்படாமே தனுஷ். எல்லாமுமாய் நான் கூட வேலை செஞ்சேன், மிரண்டு போயிட்டேன். அதே மனிதாபிமானத்திலே கிரேட் சரியா கடவுள் கொண்டு சேர்த்திருக்காரு பாருங்க இளையராஜாவின் தனுஷ். ஏன்னா ஏதோ நடக்க இருக்கிறது, இது மிகப்பெரிய விஷயமாக இது நடக்க இருக்கிறது. அதனாலதான் 2 பேரையும் கடவுள் கொண்டாந்து உட்கார வச்சுட்டார். ரொம்ப பேசக்கூடாது இளையராஜாவை பற்றி பொருளும் நீங்க, ஏன்னா தெரிஞ்சது தானே கதைச்சிக்கிட்டே இருக்கணும். they will prove, அவங்க நிரூபித்து காட்டுவாங்க. பாரதி ராஜா என்ன, இந்த ராஜா இந்த ராஜாவுக்கு இப்படித்தான், யார் ராஜாவா இருந்தாலே தோத்துருவாங்க, இந்த ராஜா மட்டும்தான் ஜெயிப்போம். அது ஒரு பாட்டு ஒன்று போடுவோம், ராஜா 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 இந்த ராஜா தூக்காரு. அது என்ன எனக்கு அப்படி போட்டேன், தூக்காரு எங்கும் கூஞ்சாடணும். கிரேட் மேன். வெற்றிமாறனை தான் ரொம்ப அசட்டாக நினைக்கிறது. தனுஷ் வெற்றிமாறன்லாம் இந்த நாட்டுடைய ஒரு பெரிய கலை உலகத்துடைய அசட். இளையராஜா வீட்டில் உட்காந்துருக்காங்கன்னா, எனக்கு இளையராஜா வீட்டில் போய் உட்காந்து பேசுறதுக்கே அவன் இல்லைங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது அவன் கேட்பான். ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு நம்ம சொல்லி பார்ப்போம். என்ன அற்புதம் இல்லை, பாட்டு சூப்பர். இல்லை அந்த போட்டுங்க என்ன தெரியும் மியூசிக் பற்றி திட்டுறோம். நான் உனக்கு பிரபலமாக பாராட்டுவேன், உனக்கு என்ன தெரியும் மியூசிக் பற்றி தெரியாதுதான். அதனால சச் கிரேட் பீப்புள். என் கமலஹாசன் நான் வரிசையாக சொல்ல முடியாது. அவன்லாம் கலையுலகத்துடைய மிகப்பெரிய சொத்து. தண்ணி விடுங்க போவேன். பதினாறு வயதிலே படம் எடுக்கும்போது அவன் பெரிய பாப்புலர் ஹீரோ. மலையாளங்கள் அது இது நடிச்சுட்டு இருக்காரு. பாரதி ராஜா கூப்பிட்டு, எனக்கு கலைஞர் இல்லையா கூப்பிட்டு இந்த மாதிரி கேரக்டர் எல்லாத்தையும் இந்த ட்ரெஸ்ஸு இப்படி இருக்கணும், காக்கி சட்டை உள்ளக்கா மாதிரி நடைய அவன் கொடுத்த நடனம். அதில் டென்ட்டு இல்லை கடி டெங்கு அடி டெங்கு நடப்பான். கடவுள் நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிங்க. கமலோட சேர்ந்து தனுஷோட வெற்றிமாறன் நான் லக்கி ஃபெல்லோ. நான் தான் அந்த 16 வயதில் ஒரு நடப்பான் கமலஹாசன். எவனாவது எல்லா ஹீரோ, ஒரு பாப்புலர் ஹீரோ எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒரு கவர்மெண்ட் தான் கொடுத்தேன். அவன் ஒன்றுமே சொல்லல. என்ன பண்ண, என்ன கட்டணமா இல்லை அவுத்துமா சொல்லலாம். அந்த துணிச்சல் இல்லவன். கலைஞர்கள் அவனை மாதிரி துணிச்சலான கலைஞன், சாக்ரிஃபைஸ் கலைஞன் கிடையாது. ஏதோ கேரக்டர் பண்ணுறது இல்லை அந்த ஆள். அதை இங்கே வந்தோம் அந்த 10 செகண்டில் உள்ள நுழைஞ்சி நமக்கே தெரியாத ஒரு டைமென்ஷன் வரும். நம்ம இப்படி நினைச்சுருப்போம், ஆத்தாவையும் காசு விடுன்னு எப்படி சொல்லுறது, நம்ம வேற மாதிரி சொல்லி கொடுப்போம். ஆத்தாவையும் காசு விட போறேன்னு சொல்லுங்க சார், அதில் சேஞ்சஸ் பண்ணுவோமா? இந்த ஸ்லாங்கே வேற மாதிரி இருக்கும், உச்சரிப்பு. அத்தைய பெருங்கலைஞன் இளையராஜா, கமலஹாசன், தனுஷ், வெற்றிமாறன்
எல்லாமே எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக தான். மிகச் சிறப்பாக இந்த படம் வந்து தி வேர்ல்டு ரெக்கார்ட் ஃப்ரம் தமிழ். தி வேர்ல்டு ரெக்கார்டு ஃப்ரம் தமிழ்னு வந்து ஒரு ஜாப்பனீஸ்காரன் பார்க்கணும், சைனாக்காரன் பார்க்கணும், அமெரிக்கன்ஸ் பார்க்கணும், எல்லா பேரும் இந்த படத்தை பார்க்கணும். இது வெற்றி அடைய நான் வாழ்த்து கூற வார்த்தைகள் இல்லை. There is no words to catch and tell. என்னால் வார்த்தைகளை வசமாக இழுத்து பிடித்து சொல்ல தெரியவில்லை. இன்னைக்கு கூட உடம்புக்கு முடியல. சரி வந்துடும். ஏன்னா இளையராஜா நான் எப்படிதான் வீட்டில் படுக்க முடியும்? எது நிற்கிறேன் நடந்தெல்லாம் காட்டிட்டு தான் வந்தேன். என்னை விட மாட்டேன்ட்டாங்க. நடக்க மாட்டேன், மேலே ஏறும்போது காட்டி கொடுத்துருவேன், உனக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு. நடந்து காட்டிட்டு அப்புறம் தாங்க வந்தேன். அதே மாதிரி ஹாசினி வந்து சார் என் கடைசி மூச்சு இருக்கும் வரை சினிமாவில் நான் கிங்காக வர வேண்டும் என்று நினைப்பேன். அதனால தயவு செய்து எந்த சூழ்நிலையிலும் பாரதி ராஜா தன்னை இழக்க மாட்டார் அப்படின்னு நினைச்சுக்க அவசியம். ஐ லவ் தி சினிமா. எனக்கு வேற என்ன அறிவு ஒன்றும் தெரியாது. சினிமாவை தர ஒன்றுமே தெரியாது. அதுலேயும் போனால் தான் எனக்கு மரணம். அதனால டோன்ட் ஃபீல் ஃபார் மீ. ஐ எம் ஓகே. I am okay. Now I am announcing, okay, I will do more films till the last film எப்பயாவது வரும். ஒரு 100 வயசுலையோ 105 வயசுலையோ ஆசை பார்த்தீங்களா? ஒரு 100 வயசுலையோ 105 வயசுலையோ டைரக்ட் பண்ண அப்படிங்கிற ஒரு இதோடு மிகச்சிறந்த வாழ்த்துக்களை கூறி இந்த வேர்ல்டு ரெக்கார்டாக இந்த இளையராஜா படம் வர வேண்டும். அவன் அருள் மாதிரி ஒரு டைப்பான ஆள் டைரக்டருக்கானே. ஐயோ அவன் குலகாரன். ஆமாம், நீங்கள் அவன் படம் பாருங்க, குலகாரன்னு தெரியும். அற்புதமான டைரக்டர். நான் எப்படா உனக்கு இவ்வளோலாம் வருது? நாங்கள் வந்து இத்தனை படம் பண்ணிட்டோம், டைரக்டர் வந்துட்டோம். ஆனால் ஷாக் வித் அருள் மாதிரி கிரேட். உன்னுடைய கூட்டணி அற்புதமாக இருக்கிறது. மிகப்பெரிய உலக ரெக்கார்டு